அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. காலந்தோறும் தர்மங்கள் வாழ எடுத்தாயே அவதாரமே. கல்கியாகவும் நீ இந்த நாளில் எடுப்பாயே அவதாரமே. கருணாமூர்த்தி நீயே, காக்கும் தெய்வம் நீயே. வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. ஆதிமூலம் ஆனந்த ரூபம் கொண்டாய நாராயணனே. ஆதி அந்தம் ஏதுமில்லாமல் அருள் கூறும் பூரணனே. மலைமேல் வாழும் இறைவா, அலமேல் மங்கை நாதா. சங்குடு சக்கரம் கொண்டவா, மங்களம் தந்திட நின்றவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. உன் கோலத்தை காணும் அடியவர்க்கெல்லாம் பொருளோடு புகழ் வருமே. வருவாய் விரைவாய் வருவாய், நிறைவாய் அருளே தருவாய். வைகுந்த வாசனே மாதவா, ஸ்ரீலக்ஷ்மி நாதனே கேசவா. திரு கோவிந்த நாமம் சொன்னாலே போதும் ஆனந்த நிலை வருமே. யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமக, விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து நம்ம சந்திக்கிறோம். என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல ஒன்று, குடும்ப ஒற்றுமை இப்போ ரொம்ப குறைவாக இருக்கு. அந்த காலத்தில் பார்த்தா தாத்தா பாட்டி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு குடும்பம்னு எடுத்துட்டீங்கன்னா உடன் பிறந்தவர்கள், இன்னும் கேட்டால் அத்தை மாமா உறவுகள் கூட ஒரே குடும்பமாக இருப்பான். மிகப்பெரிய குடும்பமாக இருக்கும். ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்கும், ஒரு சுபகாரியம் நடக்கும், இப்படி ஏதாவது ஒரு நடந்துக்கிட்டே இருக்கும். வீடு மங்களகரமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே தனிமைப்பட்டு போயிட்டு பார்த்தா கணவன் மனைவி குழந்தை இதான் உலகம். இதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய உலகத்தை பார்க்க முடியல ஒரு வீட்டுக்குள்ளே போனால். அதில் பார்த்தீங்கன்னா கார்த்தால இருந்தால் ராத்திரி வரைக்கும் சதா வந்து எந்திரமான வாழ்க்கை. அப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு தீபாவளியோ பொங்கலோ இல்லை முன்ன மாதிரி வந்து உங்களுக்கு தீபம், கார்த்திகை தீபமோ இத்தனை வருஷ பிறப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடிய காலங்கள்லாம் போய் ஏதோ ஒரு மிஷின் மாதிரி புது துணி போட்டுக்கிறதும் விருந்து சாப்பிட்றது மட்டுமே வாழ்க்கைன்னு ஆகிடுச்சு. இது மாதிரி இருக்கிற இந்த காலகட்டத்தில் மங்களகரமான விஷயங்கள்லாம் நிறைய குடும்பங்களில் நடக்கிறதே இல்லை. மங்களகரமான விஷயம் சொன்னோடனே கல்யாணம்,
அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில குடும்பத்துல பார்த்தா மன வருத்தங்கள் அதிகம் நிகழக்கூடிய விஷயங்களையே பார்க்கணும். மன வருத்தம் தரக்கூடிய விஷயங்களே அதை ஒரே வரியில சொல்லிட்டோம். ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் மன வருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான காரணங்கள் உண்டு. அதனால நம் வீடுக்கு பார்த்தா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் போறது, நிறைய பேர் பார்த்தா சொந்த வீடு வாங்க முடியல, அப்படி வாங்கிய வீடுக்குள்ள கிரகப்பிரவேசம் பண்ண முடியல, அப்படி கிரகப்பிரவேசம் பண்ணா கூட அந்த வீட்டை வாடகைக்கு தான் வர்றா, நாம போய் குடியிருக்க முடியல. இது ஒரு பக்கம். இன்னும் பார்த்தா கல்யாணம் நடக்குது. ஒரு 4 பேர் கல்யாணத்துக்கு இருந்தா ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு இன்னொருத்தர் கல்யாணத்தை பத்தி பேசவே முடியாது. இது மாதிரி பல மங்களகரமான விஷயங்கள் எதுவுமே புத்திர பாக்கியம் இப்படி எதெல்லாம் மங்களகரமான விஷயமோ அதெல்லாம் நடக்கிறதுல தடை. வீடுகள்ல குத்து விளக்கு ஏற்றி ஒரு பூஜையை பண்ண முடியாது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், ஒரு ஸ்லோகத்தை சொல்ல முடியாது. இப்படி மங்களகரமான விஷயங்கள் என்னெல்லாம் உண்டோ பெண்களுக்கு அத்தனையும் நடக்காமல் ஒரு மறைமுகமான தடை வரும்பொழுது இந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம். இப்ப திரையில தெரியுது, அதை பாருங்க. ஓம் சர்வ மங்களாய வித்மகே, ஓம் சர்வ மங்களாய வித்மகே, மகா சந்திராத்மிகாய தீமகி, தன்னோ நித்ய பிரச்சோதயாத். இந்த அம்பாள் 32 தளத்துல கொண்ட தாமரை பூல தங்கமயமா ஜொலிக்கக்கூடியவள். அபய வரத அஸ்தத்துடன் காட்சி தருவார். இந்த அம்பாள் வேண்டிய மங்களகரமான விஷயங்கள் அத்தனையும் நடத்தி தரக்கூடியவள், சர்வமங்களா அப்படின்னு அழைக்கக்கூடியவள். இந்த சர்வமங்களாவோட காயத்ரியை தொடர்ந்து ஜபிங்க. இதோட இன்னொரு அந்த ஸ்லோகம் இப்ப திரையில தெரியுது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம், அதையும் சொல்லலாம். இந்த மந்திரத்தை 28 முறை ஜபிச்சுட்டு அந்த ஸ்லோகத்தை 3 முறை சொல்லுங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. இதை 3 முறை சொல்லுங்க. இந்த இதை 3 முறை சொல்லுங்க. ஜபத்தை 28 முறை ஜபிங்க. கட்டாயம் வீடுகளில் மங்களகரமான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ததா வீட்டில் மஞ்சள் குங்குமம் மாவிளை தேங்காய் வாழைப்பழம் மந்திர ஒளி வேத கோஷம் மங்களகரமான ஸ்லோகங்கள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வீட்டில் மங்களகரமான விஷயங்கள் என்ன உண்டோ அது தொடர்ந்து படிப்படியாக நடக்கும். எதெல்லாம் தடைகளாக இருந்ததோ அந்த தடையெல்லாம் விலகும். தடைகளாக இருந்தக்கூடிய அனைத்தும் சொல்லிட்டேன். வீட்டில் உங்கள் சுபகாரியங்களுக்கு மங்களகரமான விஷயங்களுக்கு எதெல்லாம் இது வரைக்கும் படையாக பிரச்சனையாக கஷ்டம் தரக்கூடியதாக இருந்ததோ அவையெல்லாம் விலகி சர்வ மங்களமும் இந்த சர்வமங்களா தேவி அருளால நிகழும். தொடர்ந்து இந்த ஜபத்தை பெண்கள் பண்ணலாம், ஆண்களும் ஜபிக்கலாம். பெண்களுக்கே உரிய பிரத்யேகமான மந்திரங்களை இதையும் எடுத்துக்கலாம்.